பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மஸ்ட் ஸ்டடீஸ் சாப்டர் அப்படின்றது இருக்குது. அந்த சாப்டர்ஸ்ல என்ன பண்ணணும்னா நீங்க கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருக்கணும். என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாப்டர், நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், 7th, 8th, 12th. இந்த கம்ப்ளீட்டா 11th ஸ்டாண்டர்ட் 3 days பப்ளிக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். 50+, 70+, 90+. கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினட்டா எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்கலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை டெய்லியும் புக் பேக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல Hi students, welcome to Economic Education channel. Standard 11th subject Maths பப்ளிக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். இது நீங்கள் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் 11th சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 days 50+, 70+, 90+. அதுவும் ப்ராப்பராக எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் மஸ்ட் நீங்கள் படிச்சிருக்கணும், இந்த 3 நாள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 1 wordலாம் உங்களுக்கு தெரியுமான்றத மறக்காம சொல்லுங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் சொல்லியிருப்பேன். ஒரு 5 to 6 minutes தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஸ்டடி பிளான் எல்லாமே டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டடி பிளான்னா உங்களுக்கு ப்ராசஸ் அப்டேட் பண்ணிட்டு அந்த 3 நாள் எப்படி படிச்சிருக்கணுன்றது. ஸோ வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் தெரியும். பார்க்குற எத்தனை பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அப்படின்றது, ஸ்டடி பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், டெஃபினட்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ மேக்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ படித்தா மட்டும்தான் மேக்ஸில் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஸோ இந்த 50-55 மார்க் எடுக்கிறதுலாம் ஈஸி தான். அது எப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ அதற்கான லிங்க்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். சரியா? அது எப்படி மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி போட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுமா? 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தெரியுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கடகடன் நம்ம அப்படியே இது முடிச்சோடனே ஸ்டடி பிளான் அப்படியே நான் ஃபுல்லாக ஷோ பண்ணிடுவேன். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால ஸ்டடி பிளான் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதனால இந்த ஸ்டடி பிளானை இந்த 3 நாள் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. டைம் 3 நாள் இருக்குல்ல, நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடலாம், ஈஸியாக டைம் இருக்கு அப்படின்னு மட்டும் மைண்ட் செட்டு தயவு செய்து வைக்காதீங்க. 3 நாள் தான் இருக்கு. ஸோ டைம் வந்து வேகமாக போயிடும். ஸோ அதனால இந்த 3 நாள் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் ஸ்டடி பிளானில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் தாராளமாக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்ச் 2019 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டேன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர்ஸ் கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? ஓகே பசங்களா. மார்னிங் 7 to 1 o'clock, அப்புறம் ஈவினிங் வந்து 6 to 11 o'clock, நைட் வந்து 11:30. எப்படிலாம் படிக்கணும், கவர் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் 3 நாளைக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டே அதாவது 7 to 1 PM வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சாப்டர் 4ல் இருக்கிற எல்லா சம்ஸுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும், எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிளோட. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஈவினிங் 6 to 11 பார்த்துட்டீங்கன்னா சாப்டர் 2 ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள். நைட்டு வந்து 11:30க்கு இருந்தது அப்படின்னா சாப்டர் 5ல் ஹாஃப் சிலபஸ் வந்து என்ன பண்ணுறீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 23/3/2025 செகண்ட் டே 2 மார்னிங் வந்து என்ன பண்ணணும்னா சாப்டர் 5ல் இருக்கிற ஆல் சம்ஸை ப்ராப்பராக கவர் பண்ணுறீங்க. டைம் நான் சொல்லிட்டேன், 7 to 1 PM காலையிலேருந்து. ஆஃப்டர்நூன் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 8 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. ஈவினிங் அதாவது நைட் டைம் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 6ல் உள்ள ஹாஃப் சிலபஸை நீட்டாக முடிங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 24 லாஸ்ட் டே, தேர்ட் டே பார்த்து டே 3 இல்லையா? டே 3 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் சாப்டர் 6ல் நீங்கள் ஆஃப் சிலபஸ் நீங்கள் படிக்க சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9ல் இருக்கிற எல்லா 6 டாபிக்ஸும் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்க. என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறீங்க ஒன் ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா, இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை டெய்லியும் புக் பேக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் வெயிட்டேஜஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குறைஞ்சது ஒரு 16லேருந்து 51 மார்க் புக் பேக் கேட்பாங்க. அதனால 1 மார்க்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வேலை நான் சொன்ன ஸ்டடி பிளான் படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிங்க, எல்லாருமே சூப்பராக மாறும்.